அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாஜக உள்ள வந்துரும், மதவாத சக்தி உள்ள வந்துரும், இந்தி உள்ள வந்துரும். இது மூன்றை தவிர வேறு எதுவுமே தெரியாது. கடந்த 4 நூற்றாண்டு காலமாக உங்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பது இந்த விஷயத்துலதான். எந்த இந்தி உள்ள வந்தது? மதச்சார்பின்மை பற்றி பேசுறீங்க. 2014 இருந்து இன்னி வரைக்கும் எந்த இஸ்லாமியர், எந்த கிறிஸ்தவர் நாடு கடத்தப்பட்டார், எந்த இஸ்லாமியர், எந்த கிறிஸ்தவர் இங்கே கொடுமைப்படுத்தப்பட்டார் என்று ஒரே ஒரு சான்றிதழை இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏவா அல்லது இந்த எம்எல்ஏவுடைய தலையாய இருக்கக்கூடிய ஸ்டாலின் சொல்ல முடியுமா? ஆனால் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வரும்போது இந்த காங்கிரஸ் சொல்லிச்சு, நரேந்திர மோடி அவர்கள் மரண வியாபாரி. ஆமா, மரண வியாபாரி தான். அண்டை எதிரி நாடுகளுக்கு அவர் மரண வியாபாரி, இந்தியாவிற்கு கிடையாது. பாகிஸ்தானுக்கு அவர் மரண வியாபாரி, சைனாவுக்கு அவர் மரண வியாபாரி. யாரெல்லாம் இந்தியாவை எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு அவர் மரண வியாபாரி தான். உங்களுக்கு உதாரணமாக தெரியும், பங்களாதேஷ்ல 2 பேர் அடுத்தடுத்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவங்களாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய வரைபடத்தை மாற்றி பங்களாதேஷை வெளியிட்டார்கள். யார் கொன்னாங்கன்னே தெரியல, எப்படி செத்தான்னு தெரியல. அவன் நாட்டுக்குள்ளேயே நமது இந்தியாவை துண்டாட நினைத்த ஒருவன் அவன் நாட்டுக்குள்ளேயே அடையாளம் தெரியாதவர்களால் கொல்லப்படுகிறான் என்று சொன்னால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேச விரோதிகளின் நிலைமை என்ன ஆகும் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டை ஆள்வது காங்கிரஸ் கட்சி கிடையாது. காங்கிரஸில் இருந்தவர் பொம்மை பிரதமர். ஆனால் நமது நரேந்திர மோடி அவர்கள் பொம்மை பிரதமர் கிடையாது. ஒரு ஆண்மை மிக்க சிங்கம் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது. தொடக்கூட முடியாது யாராலும். இங்க சொல்றாங்க, இன்னொரு முக்கியமா சொல்லுவாங்க, இந்தி உள்ள வந்துரும், இந்தி உள்ள வந்துரும். ஆனால் தமிழை கேவலமாக பேசியாலை தமிழர் தந்தை என்று சொல்வார்கள், எங்களது முப்பாட்டன் என்று சொல்வார்கள், எங்களது பெரியார் என்று சொல்வார்கள். கடைசியா பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு விவாதம் நடந்தது. தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது என்று நமது காமராசன் அவர்கள் பேசினார். அதை யார் சொன்னது? தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது என்று 1943 11 மாதம் 27ஆம் தேதி உங்களுடைய தந்தை பெரியார் சொன்னார். என்ன சொன்னார்? தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது என்று பெரியார் சொன்னார். பெரியார் சொன்னதைத்தான் நிர்மலா சீதாராமன் சுட்டி காட்டினார். நிர்மலா சீதாராமன் சுட்டி காட்டியதை வெட்டிவிட்டு நிர்மலா சீதாராமன் அந்த கருத்தை சொன்னார் என்று திரித்துக் கொண்டிருக்கிறது திமுக. இதை மக்கள் நம்ப மாட்டார்கள். அது மட்டுமா பெரியார் சொன்னார்? 1951 2வது மாதம் 27ஆம் தேதி என்ன சொன்னார் தெரியுமா? பெரியார் அவர்கள், நீங்க ஊருக்குள்ள செலவு வச்சிருக்கீங்களே கண்ணகிக்கு, கண்ணகியை தேவையில்லை என்று சொன்னவர் இந்த பெரியார். அப்ப தமிழகம் முழுவதும் கண்ணகிக்கு செலவு வச்சிருக்கீங்களா? யார் வச்சது? கருணாநிதி தானே வச்சாரு. கருணாநிதி அப்ப தேவையானுக்கு செலவு வச்சிருக்கிறார் என்று சொன்னால் ஒப்புக்கொள்வீர்களா? அப்ப கற்புக்கரசி என்று நாம் சொல்லக்கூடிய கண்ணகியை இவ்வளவு இழிவாக பேசிய பெரியாரை நீங்க தந்தை என்று சொல்லும் போது உங்களை அப்பா என்று தமிழை கொண்ட எவனா ஏற்றுக்கொள்வார் உன்னை அப்பா என்று? என் கண்ணகியை இவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறார் பெரியாரு, அவரை நீ தந்தை சொல்றேன்னு சொன்னா உன்னை அப்பன் என்று எந்த தமிழனாவது, எந்த மானம் உள்ள தமிழனாவது, எந்த சூடு சொல்லி உள்ள தமிழனாவது ஏற்றுக்கொள்வானா? சிந்திச்சு பார்க்கணும். இன்னொன்னு சொன்னார் பெரியார், உன் வீட்டு வேலைக்காரி கிட்ட கூட ஆங்கிலத்தில் பேசுறா, தமிழ்ல பேசாத, தமிழ் ஒரு சனியன், அது ஒரு சனியன் மொழி அப்படி என்று சொன்னார். அதை விட முக்கியமாக இங்க திருக்குறளை ஏன் பட்ஜெட்ல பேசல? திருக்குறளை நீங்க முன்னோக்கி பேசலன்னு சொல்றீங்க. அந்த திருக்குறளை தங்க தட்டில் வைத்த மலம் என்று திருவள்ளுவரை கேவலமாக பேசியவர் பெரியார். அந்த பெரியாரை நீங்கள் தந்தை பெரியார், எங்களோட முன்னோடி என்று தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உலகிலேயே மிகவும் பழமையான ஒரு தொல்காப்பியம் நமது காப்பியம், நமது இலக்கியம். எப்போது தோன்றியது என்று தெரியாத அந்த இலக்கியம், அந்த இலக்கியத்தை பார்த்து பெரியார் சொல்கிறார், அது ஒரு புழுகு முட்டை. தொல்காப்பியம் ஒரு புழுகு முட்டையா? அப்ப நீ எழுதுனதெல்லாம் என்ன? சிற்பத்தில் எழுதிருக்கியா? நீ எழுதுனதெல்லாம் என்ன? சிப்பியா? அப்ப நமது தொல்காப்பியத்தை, நமது இலக்கியங்களில் முக்கியமானவற்றை, உலகிலேயே முதலில் தோன்ற ஒரு இலக்கியத்தை புழுகு முட்டை என்று சொல்கிறார் ஒரு பெரியார் என்று சொன்னால், அவரை நீ தந்தை என்று சொன்னால் உன்னை அப்பா என்று எந்த தமிழை ஏற்றுக்கொள்வான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இனி வருங்காலம் இவங்க என்னன்னா, இப்ப நீங்க கேரளா எடுத்தீங்கன்னாக்கா ஆதி கேரளன் சொல்லுவாங்க. யார சொல்லுவாங்க? பட்டியலிட்டவர்களை ஆதி கேரளன், அதாவது ஆதி மலையாளி. கன்னடத்தில் எடுத்தீங்கன்னாக்கா ஆதி கன்னடன், தெலுங்கு எடுத்தீங்கன்னாக்கா ஆதி தெலுங்கன். இவங்களா யாரு? பட்டியலின சமுதாயத்தவர்களை இப்படிதான் சொல்வார்கள். ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் அந்த பட்டியலினத்தை சார்ந்தவர்களை ஆதி திராவிடர் என்று சொல்றான். ஏன்?
வேண்டும். தமிழ் என்ற ஒரு சொல்லை அழித்துவிட்டு அந்த இடத்துல திராவிடம் என்ற ஒரு சொல்லை புகுத்துகிறார் என்று சொன்னால் அந்த சொல்லை புகுத்தியவர் யார்? நாம் சிந்திக்க வேண்டும். அப்ப தமிழை அழிக்க வேண்டும் என்று ஒரு கங்கணம் கட்டி அழைக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு தமிழராகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? அவங்களுக்கு பாடம் போட்ட வேண்டாமா? அவர் சொல்றார், எங்க தந்தை தான் செம்மொழி பூங்கா அமைத்தார் என்று. அந்த செம்மொழி பூங்காவிற்கு நிதி ஒதுக்கியது நரேந்திர மோடி அவர்கள் தான். அந்த செம்மொழி பூங்காவிற்கு நிதி ஒதுக்கியது நரேந்திர மோடி அவர்கள். தமிழுக்கு என்ன செய்தார்? தமிழுக்கு என்ன செய்தார்? எங்கெங்கெல்லாம் போறாரோ, எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போறாரோ அந்தந்த நாட்டிலெல்லாம் திருவள்ளுவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசுகிறார். தமிழ் பழமொழிகளை மேற்கோள் காட்டி பேசுகிறார். அதை விட முக்கியமாக உலகிலேயே மூத்த மொழி ஒன்று இருக்கிறது, மிகவும் பழமையான மொழி ஒன்று இருக்கிறது. அது என் நாட்டில் இருக்கிறது, அதுவும் என் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று ஒரே பிரதமர், இதுவரைக்கும் எந்த பிரதமர் சொன்னா சொல்லுங்க. 1947 இருந்து இன்னை வரைக்கும் 2014 வரைக்கும் எந்த பிரதமர் தமிழை பற்றி வெளிநாட்டிலோ பாராளுமன்றத்தில் பேசுறான்னு ஒரே ஒரு பிரதமர் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பிரதமர் வந்துட்டு ஓட்டுக்காக தமிழை பத்தி பேசுறாரு கிடையாது. எலெக்ஷன் இப்பதான் வருது. ஆனால் அவர் 10 வருஷமாகவே தமிழை உயர்த்திப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வாரணாசியில தமிழை கட்டாயம் கற்க வேண்டும் சொல்றாரு. குஜராத்ல தமிழை கற்க வேண்டும் என்று சொல்றாரு. அங்க இருப்பவங்க எதிர்ப்பதில்லை. ஏன்னா அது மிக பழமையான மொழி, கற்றுக்கொண்டால் நல்லது என்று அங்க இருப்பவர்கள் இருந்து விட்டார்கள். ஆனா இங்க இந்தி உள்ள வந்துரும், இந்தி உள்ள வந்துரும். இங்க ஒரு பள்ளி இருக்கிறது, இங்கே அரசாங்க பள்ளிகள் நிறைய இருக்கிறது. ஆனா அரசாங்க பள்ளியில 2 மொழி. அதே நீங்க அரசாங்கம் அனுமதி கொடுத்த தனியார் பள்ளியில 3 மொழி. இது என்ன விதத்துல நியாயம்? இது எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு? அரசாங்க பள்ளியில 2 மொழி தான் கொடுக்கணும், 3வது மொழியா கொடுக்க கூடாதுன்னு சொல்ற இந்த கவர்மெண்ட், அதே அரசாங்கம், அதே முதலமைச்சர் தனியார் பள்ளியை மட்டும் 3 மொழி கத்துக்கலாம்னு சொன்னா, அப்ப ஏழை மாணவர்கள் 3வது மொழியை கற்றுக் கொள்ள கூடாது என்பதுதானே இவங்க எண்ணம். நரேந்திர மோடி அவர்கள் இந்திய கத்துக்கணும்னு சொல்லல, அமித்ஷா அவர்கள் இந்திய கத்துக்கணும்னு சொல்லல, அண்ணாமலை அவர்கள் இந்திய கத்துக்கணும்னு சொல்லல, நயினார் அவர்கள் இந்திய கத்துக்கணும்னு சொல்லல. ஏதாவது ஒரு மொழியை படித்து தொலைங்க, 3வது மொழியை கற்றுக்கொள்ள என்று தான் சொல்கிறார்கள் தவிர அவர்கள் நீ இந்தியை தான் கட்டாயப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்று எந்த இடத்துல சொல்லல. அப்ப ஒட்டுமொத்தமாக இவர் தமிழர்களை எப்படி ஏமாத்துறாங்க? நலத்திட்டங்கள் மூலமா ஏமாத்தல. இன்னைக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க. பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி 2026 இருந்து 2025 2026 வரைக்கும் 10 லட்சம் கோடி கடன் வரப்போகிறது நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா 11% வளர்ச்சின்னு சொல்றாங்க. 11% வளர்ச்சி இருக்கிறது தமிழகத்துல, ஜிடிபி இருக்குன்னு சொன்னா ஏன் 10 லட்சம் கோடி வரப்போகுதுன்றத சிந்திப்பதற்கு மக்கள் கிட்ட இடம் இல்லையா? 10 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கிறான். இன்னொரு பக்கத்துல என்ன சொல்றாரு? நாங்க 11.2% ஜிடிபி எட்டி விட்டோம், தமிழக இந்தியாவிலேயே நாங்க தான் பொருளாதார வளர்ச்சியில நம்பர் 1 மாநிலம் அப்படின்னு சொல்ற இதே முக ஸ்டாலின் அவர்கள் கடன் வாங்கியதுலயோ தமிழகம் நம்பர் 1 மாநிலம் என்று ஏன் சொல்லல? வளர்ச்சியை மட்டும் சொல்லுவேன், மத்தத சொல்ல மாட்டியா? அப்ப அந்த வளர்ச்சியை கூட கொடுத்தது யார்? 2 லட்சம் கோடி ரூபாயை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறது மத்திய அரசு. ஆனா 2014க்கு முன்னாடி காங்கிரஸ் அரசு கொடுத்தது எவ்வளவு தெரியுமா? வெறும் 700 கோடி ரூபாய் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. நாம கொடுத்தது 2 லட்சம் கோடி நாம இதற்கு தமிழகத்துக்கு கொடுத்திருக்கிறோம். நமக்கு உதயநிதி சொல்வார், எங்களுக்கு ஜல் ஜீவன் திட்டத்துல பணம் வரல, எங்களுக்கு இலவச வீடு திட்டத்துல பணம் வரல, எங்களுக்கு வந்துட்டு சுகாதாரத்துறைக்கு பணம் வரல, பள்ளி கல்வித்துறைக்கு பணம் வரல. இப்படி முக்கியமான துறை எதுக்குமே எங்களுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்கல, பாக்கி வச்சிருக்குன்னா அப்ப நீ என்ன பண்ற? மக்களுடைய வரி வருவாயை வாங்கி நீ என்ன பண்ற? மத்திய அரசு எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குதுன்னு சொன்னா உன்னுடைய அரசு இங்க எதற்கு இருக்க வேண்டும்? உன்னுடைய அரசு ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாமே. ஆனா நீ என்ன சொல்ற? மத்திய அரசு எங்களுக்கு எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீ எல்லா திட்டத்துக்கும் மத்திய அரசு தான் பணம் கொடுக்குது என்பதை யார் ஒப்புக்கொள்கிறார்? ஸ்டாலின் அவர்கள் ஒப்புக்கொள்கிறார். இன்னொரு சொல்றார் ஸ்டாலின், போதைப் பொருள் அதிக நடமாட்டம் இருப்பது தமிழகத்தில் என்று பிரதமர் வாய்க்கு வந்தவரை பேசிவிட்டு போகிறார். இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? குஜராத்தில் இருக்கக்கூடிய துறைமுகத்துல 15,300 கோடிக்கு போதைப் பொருளை பிடித்திருக்கிறார்கள். யார் சொல்றா? முதல்வர் முக ஸ்டாலின் சொல்றாரு. எவ்வளவு பிடிச்சிருக்காங்களா? 15,300 கோடிக்கு போதைப் பொருளை குஜராத்ல பிடிச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் போதைப் பொருளை பற்றி பேசலாமா என்று யார் சொல்றாரு? முதல்வர் முக ஸ்டாலின் சொல்றார். ஐயா நன்றி, நீங்கள் வாக்குமூலம் பட்டதுக்கு நன்றி. 15,300 கோடிக்கு நாங்கள் அங்கு பரவ வேண்டிய அந்த போதைப் பொருளை தடுத்து நிறுத்தி அதை அழித்திருக்கிறோம். ஆனா நீங்க உங்க 5 வருஷத்துல எவ்வளவு போதைப் பொருள் பிடிச்சீங்க சொல்ல முடியுமா? எத்தனை கோடிக்கு போதைப் பொருள் பிடிச்சீங்க? நாங்க வெளிநாட்டிலிருந்து உள்ளே வரக்கூடிய போதைப் பொருளை குஜராத் அரசாங்கம் தடுத்து நிறுத்தி
அப்ப இதை யார் ஒப்புக்கொள்கிறார்? ஸ்டாலின் அவர்களே குஜராத்தில் தடுத்துட்டாங்க, தமிழகத்திலே நாங்கள் தடுக்க தவறிவிட்டோம் என்று உங்கள் வாயாலே நீங்கள் வாக்குமூலம் கொடுத்தவர்கள் இந்த மக்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவார்கள்? உண்மையிலேயே அறிவு உள்ள மக்கள், சிந்திக்கக்கூடிய மக்கள் இனி திமுகவுக்கு ஓட்டு போட்டா அவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் தெரியும். 5000 ரூபாய் பணம் கொடுத்துட்டாரு, ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் பணம் வந்துருச்சு. ஆனா அந்த ஒரு குடும்பத்துல இருந்து எவ்வளவு பணம் டாஸ்மாக் போகும் தெரியுமா? உதாரணமாக ஒரு குவார்டர் 250 ரூபான்னு வச்சுட்டா கூட கிட்டத்தட்ட 30 நாளைக்கு 7500 ரூபாய். உன் பொண்டாட்டி கிட்ட 5000 ரூபாய் கொடுக்கிறாரு ஸ்டாலின், உன் புருஷன் கிட்ட இருந்து 7500 ரூபாய் கொடுக்கிறாரு ஸ்டாலின். இதை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை கேட்கிறேன், 5000 ரூபாய் வாங்க தாய்மார்களை கேட்கிறேன், அந்த காசுல இருந்து உங்களுடைய கணவன்மார்கள் உங்ககிட்ட பிடுங்கி சாராய கடைக்கு போவே இல்லை. ஒரு ரூபா கூட அந்த 5000 ரூபாய் சாராய கடைக்கு போவேன்னு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அவங்களோட எண்ணம் என்ன? எவ்வளவு பணம் உங்ககிட்ட கொடுத்தாலும் அந்த பணம் என்கிட்ட வந்துடும். ஏன்னா 5500 கொடையை நாங்க அதிகம் தொடங்கி வச்சுக்கிறோம். நம்ம சாப கேடுங்க. இது 5500 சாராய கடை இருக்கு. ஆரம்ப சுகாதார நிலையம் வெறும் 3300 இருக்கு. 3300 ஆரம்ப சுகாதார நிலையம் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா டாஸ்மாக் 5500 கடை இருக்குன்னு சொன்னா எப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதை விட முக்கியமாக கடைசியாக ஒரு கருத்தை சொல்லி நான் விடைபெறுகிறேன். மின்சார கட்டணம் 5000 ரூபாய் ஏற்றிட்டாங்க இல்லையா? 2 நாளைக்கு முன்னாடி சிவசங்கர் என்ன பண்ணா தெரியுமா? 3.15% மின்சார கட்டணத்தை ஏற்றி இருக்கிறாங்க. யாருக்கு ஏற்றி இருக்கிறாங்கன்னா பெரிய 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 தொழிற்சாலைகளுக்கு ஏற்றி இருக்கிறாங்க, ஏற்றிட்டாங்க. இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டு பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு 3.15% கரண்ட் விலையை ஏற்றி இருக்குது இந்த தமிழக அரசு. அப்ப எப்படியாக இருந்தாலும் இந்த தமிழக அரசு இதையத்தான் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இங்கே 1 ரூபாயை உங்களுக்கு கொடுத்து விட்டு உங்கள் வீட்டிலிருந்து 5 ரூபாயை இந்த அரசாங்கம் பிடிக்கிறது. எனவே தயவு செய்து சிந்தித்து வாக்களியுங்கள் மக்களே, சிந்தித்து வாக்களியுங்கள். ஏனென்றால் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் உங்களுக்கு தெரியும் 2% ஓட்டை தான் நம்ம தோத்தோம். இவர் எங்க கூட்டணி பத்தி பேசுறாரு, எங்க கூட்டணி அதாவது டப்பா இன்ஜின் சொல்றாரு. எங்க இன்ஜின் நன்றாக ஓடிக்கொண்டிருப்பதால் தான் பாஜக ஆளக்கூடிய அனைத்து மாநிலத்திலுமே இரட்டை இன்ஜின் ஓடுவதால் தான் அடுத்த ஆட்சி அமைக்கிறோம். நாங்க குஜராத்ல 20 வருஷம் டபுள் இன்ஜின் ஆட்சி, மகாராஷ்டிரால 10 வருஷம் டபுள் இன்ஜின் ஆட்சி, அதே போல பீகார்ல 13 வருஷம் டபுள் இன்ஜின் ஆட்சி.